தமிழகத்துக்கு வருகின்றார் பிரேமம் நாயகி. ஆம், 2015 வெளிவந்த பிரேமம் திரைப்படம் அனைவர் கண்களிலும் இருந்து இன்று வரை விலகாமல் ஒட்டி கொண்டிருப்பது என்று கூறினால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்த பிரேமம் திரைப்படத்தை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக ரீமேக் செய்வதற்காக அனைவரும் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு ரீமேக் கூட வெளிவந்து விட்டது. அதன்பின் அனைவரும் பயத்தில் இருக்கின்றார்கள். ஒரிஜினல் திரைப்படத்தின் குவாலிட்டிக்கு ரீமேக் திரைப்படம் காணப்படுமா என்ற சந்தேகத்தில் அனைவரும் ரீமேக் எடுப்பதை மறந்துவிட்டார்கள். இருப்பினும் இந்த வருடமும் காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை சென்னையில் இந்த திரைப்படத்தை மீண்டும் ஒளிபரப்பு செய்வதற்காக திரையரங்குகள் தயாராகி வருகின்றது. ஒரு திரைப்படம் மொழி கடந்து காதல் என்ற ஒரு காரணத்துக்காக ஓடியது என்றால் ஹாலிவுட்டில் வெளிவந்த டைட்டானிக் திரைப்படத்தின் பின் அதே போன்று இந்த இந்தியாவில் வெளிவந்த பிரேமம் திரைப்படம்தான் காதலுக்காக அதிக நாள் ஓடிய திரைப்படமாக காணப்படுகின்றது. 300 நாட்கள் ஓடிய இந்த திரைப்படம் மீண்டும் தமிழகத்துக்கு வருகின்றது. ஆம், பிரேமம் படத்தின் நாயகி மீண்டும் தமிழக திரையரங்குகளில் நடனமாட இருக்கின்றார். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.